இந்த நீர் உதவி திட்டம் மற்றும் நீர் வழங்கல் முகாமைத்துவ செயற்திட்டத்தின் கீழ் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பல்வேறு செயற்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. உலக வங்கியின் கடன் உதவியின் கீழ் இந்த செயற்திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. இதன்படி நீர்ப்பாசன திணைக்களம் மாந்தான் குளத்திலிருந்து செட்டிக்குளம் வரையான 4 கிலோமீட்டர் தூரம் கொண்ட கால்வாய் மறுசீரமைக்கப்பட்டது. இதற்காக 275 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டது. 155 விவசாயிகளின் 845 ஏக்கர் வயற்காணிகளுக்கு இதன் மூலம் நீர்ப்பாசனம் வழங்க முடியும். பழமை எங்களுக்கு 28% தான் சிறுபோகத்தில் எங்களால் செய்ய பண்ணக்கூடிய மாதிரி இருக்கிறது. இந்த வாய்க்கால்கள் செய்யப்பட்டு கனல் எஃபிஷியன்சி கூடினதால் எங்களுக்கு 40% நிலப்பரப்பு இந்த மூத்தாங்குளத்தில் செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. இதுக்கு மேலதிகமாகவும் இன்னும் 4.1 கிலோமீட்டர் நீளமான வாய்க்கால்கள் இருக்குது. இதை நாங்கள் எதிர்காலத்தில் வேறு என்ன ப்ரொஜெக்டாலேயோ இல்லாட்டி IWRMB என்ற திட்டத்துக்களால் புனருத்தாவனம் செய்யப்படும் என்று சொன்னால் 100க்கு 80% இரிக்கபிள் ஏரியாவை எங்களுக்கு செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. நீர்ப்பாசன அமைச்சின் கீழான நீர்ப்பாசன திணைக்களத்தின் செயற்படுத்தல் அமலாக்கத்தோடு செய்யப்பட்ட ஒரு திட்டமாக முகத்தான்குளம் திட்டம் இருக்கின்றது. இந்த திட்டம் 800க்கும் மேற்பட்ட வயல் நிலங்கள் நன்மை அடைகின்ற ஒரு திட்டமாக இருக்கின்றது. சுமாராக 4 கிலோமீட்டருக்குட்பட்ட கனல் வேலைகள் மற்றும் அதனோடு இணைந்த குளியல் படிக்கட்டுகள் மற்றும் மதகுகள் இந்த திட்டத்தின் கீழ் செய்யப்பட்டது. ஏற்கனவே விவசாய உற்பத்திகளின் போது 25% இருந்த விவசாய உற்பத்தி இந்த புனரமைப்பு திட்டத்தின் கீழ் 40%க்கும் மேற்பட்ட வீதத்துக்கு மேல் செய்ய முடியுமான ஒன்றாக அதிகரித்துடன் இதன் மூலமாக அதிகளவிலான விவசாய நன்மைத்தன்மைகள் கிடைத்திருக்கின்றது. அந்த வகையிலேயே IWRMB இந்த திட்டத்தின் கீழ் விவசாய பெருமக்களுக்கு மேலதிகமான அவர்களுடைய வருமானத்தை அதிகரித்துக் கொள்ளவும் மேலதிகமாக மேட்டு நில பயிற்சிகை உட்பட பல்வேறு திட்டங்களை முன்னெடுக்க இயலுமாக இருக்கின்றது. 4 கிலோமீட்டர் திருப்தியாக தண்ணி பாயக்கூடிய மாதிரி இருக்குது. எங்களுக்கு இப்போ கழிவு தண்ணியெல்லாம் மொழி போகிற வாய்க்கால் போக்கெல்லாம் வச்சபடினால் எங்களுக்கு திருப்தியான வேலையாக இருக்குது. முந்தைய ரோட்டெல்லாம் அரித்து தண்ணி பாயறது இப்போ அந்த இன்னும் படணும் இல்லாததால் இப்போ நல்ல ஒரு இதாக இருக்குது. எங்களுக்கு பயிற்சிகைக்கு தண்ணி விடவும் ஈஸியாகவும் இருக்குது. 4 கிலோமீட்டர் தூரமான வாய்க்காலும் வீதியும் மிக திறம்பட எங்களுக்கு புனரமைச்சு தந்திருக்கணும். அதனால் பாரிய ஒரு நன்மை ஏற்பட்டிருக்கு. இந்த வீண் விரயமாகிற நீர்கள் எல்லாம் இல்லாமல் வெள்ளாமை செய்யக்கூடிய மாதிரி அந்த 4 கிலோமீட்டர்லையும் இப்போ 2வது போக வெள்ளாமல் ஃபுல்லாக செய்திருக்கிறோம். இந்த வேலையை செய்த இந்த நிறுவனங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக மிக வாழ்த்தி நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.